நிறைய பேசினேன் முன்னாடி படத்தோட ப்ரெஸ் மீட் இப்போ படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இப்போது இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. டக்குன்னு தமிழ் தாய் வாழ்த்து பார்த்தோம். இமீடியட்டாக டிசைட் பண்ணி இமீடியட்டாக ஒரு எமோஷன் ஒரு 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 இஷ்யூ ஒரு வாட் ஒரு கோஆர்டினேஷன் இருந்து டக்குன்னு பாடினாங்க. அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தது. எல்லாமே டீம் எஃபர்ட். ஸோ என் டீமில் இருக்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணனா இது நடந்திருக்காது. ஸ்கிரிப்ட் சொன்னதுலேருந்து என்னை விட அதிகமாக பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தது சுஜாதா மேடம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு தப்பாக சொன்னாலும் அந்த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஆனந்த் பிரதருக்கு தேங்க்ஸு. அப்புறம் ரவி பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். அவர் சீஃப்னு தான் கூப்பிடுவேன். எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டேன் நான். இன்னி வரைக்கும் சீஃபாக தான் இருக்கார். எல்லா விஷயத்துலையும் கைட் பண்ணுவார். எதுனாலும் சரி. இப்போ அடுத்த படம் இமீடியட்டாக பண்ணலான்னு ஒரு பிளான் பேசிகிட்டு இருந்தோம். டக்குன்னு இல்லை நீ வேறு ஒரு ஜானர் பண்ணிட்டு வா அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயும் கைடன்ஸாக தான் இருக்கார். எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அவர்கிட்ட நான் போய் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சின்ன டிஸ்கஷன் அவர் கூட தான் வைக்க போகிறேன். நிறையா ஸ்கிரிப்ட் விஷயத்துலையும் ஒரு என்னோட இப்போ பெட்டரான ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சுருக்காரு. அவர் 2-3 சுட்டுலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டேருந்து. வேறு என்ன சொல்கிறது, என் டீம் எல்லாமே அழகப்பெருமாள் சார் வந்து எந்த ரிவ்யூ படித்தாலும் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த ரிவ்யூ பற்றி அந்த பாயிண்ட் போட்டிருக்கான், இதை உடனே நீ தேங்க் பண்ணுன்னு சொல்லுவார். இட் வாஸ் வெரி சின்சியர். ஒரு பிரதராக எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக தான் இருந்தார். மைம் கோபி அண்ணன் சொல்லவே தேவையில்லை. எப்போ பார்த்து தம்பியான்னு சொல்லி இவரை பார்த்தாலே நம்ம வந்து எங்கே ஆகிடும்ன்ற ஃபீல்லே தான் இருப்போம். இன்னும் அண்ணன் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் சொல்லிட்டே இருப்பார். வர்கீஸ் சார் அவர் நெகட்டிவாக நடிக்கணும்லாம் கிடையாது. சும்மா வந்து நின்னாலே போதும் அந்த இமேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக எப்படி வேணால் மாற்றிப்பார். விஜயனை பற்றி சொல்லணும். இன்னும் ஃபார் 10 இயர்ஸாக எனக்கு தெரியும் அண்ணனை. 13 வருஷமாக தெரியும் எனக்கு அண்ணனை. எப்போதுமே சொல்லிட்டே இருப்பார், நீ என்னைக்கு படம் பண்ணாலும் அது ஹிட்டடாக சொல்லிட்டே இருப்பார். அது ஏன் எனக்கு தெரியவே அது. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இல்லைனா நீ சினிமா மட்டும்தான் நினச்சிட்டே இருக்க, ஸோ சினிமா வில் பே யூ பேக்குன்னு சொல்லிட்டே இருப்பார் அண்ணா. அண்ணனை வந்து என் படத்தில் ஸ்கிரிப்ட் டைலாக் எழுத வச்சதுக்கு ஃபீலிங் வெரி ஹானர்ட். அடுத்து ரூபன் பிரதர் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் பிரதர் தான் எனக்கு. அவரை நானும் ஒரு அசிஸ்டன்ஸாக இருக்கும்போதுலேருந்து பழக்கம். ஸோ அவரோட ஹானஸ்டி, அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அதனால் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட ஒர்க்கு காட்டுது. தேவி தியேட்டரில் படம் பார்க்கலான்னு போயிருந்தேன். மொத்தமாக ஒரு 5 போர்டு இருந்துச்சு. அதில் மாறின்ற ஒரு போர்டு தவிர மற்ற 4 அவர் தான் பண்ணார். எப்போ டைம் இருக்குன்னு தெரியல. நமக்குலாம் 24 hours தான், அவருக்கு மட்டும் 64 hours நான் நினைக்கிறேன். எப்போ எடிட் பண்ணாலும் தெரியாது. எப்போவுமே அவைலபிளாகவும் இருப்பார். நைட்டு 2 மணி 3 மணி எப்போ பார்த்தா அவைலபிள். நான் தான் சொல்லிட்டே இருப்பேன், இல்லை பிரதர் கொஞ்சம் படம் கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் படம் பண்ணிட்டே இருக்கீங்களா. இல்லை பிரதர் நான் ரிலாக்ஸாக தான் படமே பண்ணுறேன்னு சொல்லுவார். அது எப்படி பாசிபிள் தெரில. ஒரு படம் வந்து நான் அந்த படம் மேக்கிங்கில் இருக்க வரைக்கும் ஒரு டென்ஷனாக இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் காப்பி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஐ திங்க் இங்கே இருக்க ஜனங்கள் இவங்க எல்லாரை விட ப்ரெஸ் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ரைட் ப்ராடக்டை ரைட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. ஃபர்ஸ்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு யூ ஆல். சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனால் பிகாஸ் ஐ பிலீவ் இன் மேஜிக். சினிமா இது லார்ஜர் தன் லைஃப்ன்ற கேட்டகரியில் பார்க்குற ஆள் தான் நான். அது ரொம்ப யதார்த்தமாக பார்க்குற கேட்டகரியில் கிடையாது. அது அடிக்கடி சீஃப் என்னை மோட்டிவேட் பண்ணுவார். பரவாயில்ல இந்த இடம் லாஜிக் மிரலாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மேஜிக் மட்டும் தான் நீ நம்பணும்னு சொல்லிட்டே இருப்பார். விச் ஒர்க்ட் ரியலி பெட்டர். எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் பெருசாக பார்க்கல இந்த படத்துக்கு. ஒரு சோஷியல் கன்சர்னோடு இருக்குது, அதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எல்லா ப்ரெஸ்ஸும் எழுதுறீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அடுத்து ஒன்று பெரிய ஸ்கிரிப்ட் இன்னொன்று பிளான் பண்ணிருக்கோம். ஸ்வேதா மேம் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் இதை விட ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அது தட் வில் டாக். அதை பற்றி இப்போ பேச வரும்ல, அதுவும் ப்ராடக்டாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். சூசன் பிரதர் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ஷாம் பிரதர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ், கணேஷ், பழனி, ஹோல் டீமும் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இதை விட சிறப்பான படங்கள்லாம் பண்ணணுன்னு நெக்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். என் டீம் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு 10 இயர்ஸாக ஃப்ரெண்டு ஜாக் ஜவஹர், அவர் தான் கோ டைரக்டரு. என்னை விட ஆக்சுவலாக இந்த படத்தில் அதிகமாக வேலை பார்த்தவர் அவர் தான். நானே போய் தூங்கினாலும் நீ போய் தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்லோட் ஆகும்போது அது கிட்டத்தட்ட 12 ஃபார்மேட்டில் அப்லோட் ஆகும். எல்லா ஃபார்மேட்லேயும் போய் படத்தை பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரு 50 தடவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு எசன்ஸ் இறங்கிட்டே இருக்கலாம். அவர் பார்க்கவே இல்லை. அவர் 500 தடவை பார்த்துருப்பாரு. ஈச் அண்ட் எவ்ரி பிரிண்ட் அவர் செக் பண்ணி தான் அனுப்பிச்சார். ஸோ சின்சியர் தேங்க்ஸ் டு ஜாக். அப்புறம் வினோத், மதன், டேவிட், சதீஷ், குட்லி, அப்பு, எல்லாருக்கும் யாருமே, சுரேஷ் புதியவர், குட்லி சுரேஷ் எல்லாருமே வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. என் டீமு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் பெருசாக ஏடி டீம்னு நான் சொல்ல விரும்பல. ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாஸ் அ டீம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபீல் ஸோ ஹானர்ட். எந்த விதத்துலையும் என்னை லெட் டவுன் பண்ணவே இல்லை. எப்போவுமே 24 hours எனக்கு அவைலபிளாகவே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. கேமராமேன் சார் வந்து இன்றைக்கும் வரல. நம்ம லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் பண்ணுமோ அவர் வரல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு,
இல்லை நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ப்ரெஸ் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு அசால்ட்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் ப்ரெஸ் தான் வந்தார். இல்லைங்க சக்ஸஸ் மீட்டுக்காக வாங்கன்னா அதுக்குள்ளே அடுத்த படம் கார்த்திக் சார் படம் ஷூட்டிங்கில் இருக்காரு, எங்கேயோ கேலிகட்லேயும் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்காரு. நாங்கள்லாம் படத்தோட சக்ஸஸ் கொண்டாடுறோம், அவர் கொண்டாட கூட அந்த டைம் எடுத்துக்கல. ஏன்னா அடுத்தடுத்த படம் அதில் இருக்காரு. இஸ் வெரி ஆர்டிஸ்டிக் பர்சன். அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி அது மட்டும் தான் இருக்கும். சாம் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக அவர் வேணும் தான் அடி வாங்க விட்டேன். நான் ஒரு அடி வாங்கிட்டேன்னு மதுரையில் ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் நான், பிரதர் அவர் மியூசிக் டைரக்டர் சார், ஒரு மியூசிக் டைரக்டர் சார்னு சொன்னேன். நான் ஒன்று முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, இல்லை வேணும் தான் விட்டேன்னு சொன்னேன். அவர் தான் சொன்னார் எல்லாமே அனுபவம் பிரதர், எனக்கு அப்போ தான் இறங்கிறதுக்கு முன்னாடி சொன்னார். சரி அடி வாங்குறது ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொல்லி விட்டேன். நான் அதுக்கு மைண்டில் இன்னும் வச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போனோம். ரொம்ப ஆத்மாத்மான கமெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக இந்த படம் எழுதி நான் இன்னும் கோர் வயலண்ட்டாக தான் எழுதியிருந்தேன். சீஃப் மீட் பண்ணதுக்கப்புறம் சீஃப்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவர் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வரலாம். ஸோ இதை எப்படி கம்மி பண்ணுன்னு சொல்லி டைல்யூட் பண்ணி எழுதின வெர்ஷன் தான் இந்த அடங்குமாறு. அப்போது 2-3 லேடிஸ் எல்லாம் கிட்ட கேட்டாங்க, தம்பி அதில் சொல்கிற மாதிரி படத்தை அடித்து கையிலே கொண்டு இருக்க வேண்டியதானே, இன்னும் நல்லா இருக்கும்னாங்க. அதான் நம்மளை விட லேடிஸ் தான் பயங்கர வயலண்டாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதனால சுயத்த படம் கூட இப்போயே நான் சொல்லிடுறேன், அடுத்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோர் இன்ட்ரெஸ்டிங் as well as entertaining, பட் ஹார்ட் ஹிட்டிங் படமாக இருக்கும். இந்த சீன்லேயே வரல எங்கேயுமே டே ஒன்ல இந்த ஆர்த்தி மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆனால் ஷீஸ் பின் வெரி குட் சப்போர்ட் ஆல் த டைம். குரூப்பில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 10 ட்வீட் பறக்கும். சீஃபோட ட்வீட் எப்படி வருதுன்னே தெரியாது, ஆனால் மேஜிக் மாதிரி வந்துன்னே இருக்கும் அவங்க ட்வீட்டு. அவங்க யாரையும் மிஸ்டே பண்ண மாட்டாங்க, தேங்க்யூலேருந்து எல்லாமே போட்டுருவாங்க. எதுனாலும் சரி அவங்க சீனுக்குள்ளேயே வர மாட்டாங்க. ஆனால் குரூப்பில் எதாவது பண்ணும்போது கார்த்திக் ஏதாவது சப்போர்ட் எனிதிங்னா சொல்லிட்டே இருப்பாங்க. மேமே வர மாட்டாங்க. ஆக்சுவலாக சுஜாதா மேடமே ஆனந்த் பிரதர் இவங்களே ப்ரொடக்ஷன் பார்த்துருந்தாங்க ஃபுல்லாக. ஆர்த்தி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் எனக்கு தெரியும். மென்டலி அந்த பவர் யாரும் கொடுக்கல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். வேறு யாரும் விட்டுருக்கேன்னா டிசைனர் கவிதா பரவாயில்ல, எங்கள் கேரக்டருக்கெல்லாம் என்னென்ன காஸ்டியூம்ஸ் வேணும்னு சொல்லி கரெக்டாக டிசைட் பண்ணி டோட்டலாக போட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் பெருசாக பேசினாங்க. அது காரணமே நித்யா, இப்போ ஹோஸ்ட் பண்ணுற நித்யா தான். அவங்க நிறைய கேஸ்டிங் கரெக்டாக பார்த்தாங்க. அதே ஹோஸ்டிங் கரெக்டாக பார்த்துட்டு வந்து இன்றைக்கி அவங்களை இங்கே நிற்க வச்சிட்டோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எந்த படம் எடுத்தாலும் தரமான படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்போதுமே தேவை. தேங்க்யூ ஆல், லவ் யூ.